அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சாதாரண ரீஃபண்ட் ஆயில் தான், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், முழு ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிணையணும். ஏன்னா அந்த உப்பு ஜீரகம்லாம் எல்லா பக்கமும் போகணும்ல. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பிசைகிறேன். ரொம்ப தளர்த்தியாக இருக்காமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இன்னொரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு நம்ம சேர்க்குறது பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் அதை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ மாவு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சிருக்கேன், ரொம்ப சாஃப்டாக இல்லாமல். இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. நான் நிறையா இருக்கிறனால பாதி மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா தேய்ச்சி இது நல்ல ஒரு மெலீஸ் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கணும். நல்ல ஈவனா ஒரு மெலீஸ் சப்பாத்தியா தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா அழகா ஒரு மெலீஸா ரவுண்டா சப்பாத்தியா இழுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸ்டஃபிங், அதை எடுத்து வச்சு நல்லா ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாகவும் ஒரு இடத்துல மெல்லிசாவும் இல்லாமல் ஒரே மாதிரி மசாலா இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஈவனாக தட்டிட்டு வரோம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஓரத்தை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி பாதி வரைக்கும் ரோல் பண்ணிக்கிட்டே போகணும். பாதி வரைக்கும் ரோல் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருந்து மறுபடியும் பாதியை ரோல் பண்ணிட்டு வரணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி 2 ரோலையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு கரெக்டாக நல்லா ஒரு இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அழகாக ரவுண்டாக ஒரு இன்ச்சுக்கு வச்சுட்டு கட் பண்ணிகிட்டே இருந்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ அதை எடுத்து இந்த மாதிரி பின்னாடி கொஞ்சம் நீட்டி விட்டு மேலே ஒரு அமுக்கினீங்கன்னா அழகான ஒரு சூப்பரான ஹார்ட் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், பின்னாடி கொஞ்சம் நீட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா, பின்னாடி இந்த மாதிரி நீட்டி விட்டுட்டு மேலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஹார்ட் ஷேப்பு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ஒரு சூப்பரான ஷேப்போடு கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செய்யும் போது தான் இதை ரெடி பண்ணல, இதெல்லாம் முதலே நீங்கள் ரெடி பண்ணி இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணுமோ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா, நம்மளோட ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு மைதா பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி போட்டால் தான் அந்த உருளைக்கிழங்குலாம் பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். இந்த மைதா பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது மேலே நிற்கவே செய்யாது. கொஞ்சம் நார்மலாக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பஜ்ஜி மாவோட கொஞ்சம் தண்ணியாக. பார்த்தீங்களா, இப்போ மைதா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு இருக்குல்லையே, அதை எடுத்து இந்த மைதாவில் ஒரு டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கூட மசாலா வெளியில் கலண்டு வராது. பார்த்தீங்களா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். பாருங்க, கரெக்டான கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளவுதான், நல்ல ஒரு ஹாட் மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.